வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. மிக முக்கியமான அறிவிப்பை பார்ப்பதற்கு முன்பு சமூக கூட்டம் அப்படின்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் இல்லையா, இனி கட்டணம் விதிக்கக்கூடாது. ஆர்பிஐ புதிய ரூல் ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க முடியாதவர்களுக்கு ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் வந்து வெளியாகியிருக்கு. அதை இன்றளவில் இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிக்கல் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய புதிய அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. கிராமத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அடிக்கடி பேங்க்குக்கு போக முடியாது. கிராமம்னா ரொம்ப ரொம்ப குக்கிராமங்கள், அதாவது வங்கிக்கோ அவங்களுடைய கிராமத்திற்கோ பல கிலோமீட்டர்கள், ஒரு 10 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் அவங்களுக்கு அதெல்லாம் காலையில் எழுந்து அவங்களுடைய வேலைகளை செய்கிறதுக்கே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஈவினிங் வருவாங்க. வங்கிகள் 4:30 மணியுடன் மூடப்பட்டுவிடும். இந்த ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை விழுது 15ஆம் தேதி ஆனால், இல்லை அதுக்கு முன்கூட்டியே விழுது, அதெல்லாம் கரெக்டாக வருதா அல்லது எவ்வளோ அக்கௌண்ட்டில் நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கலாம் அவங்களுக்குலாம் தெரியாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து பிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கள். இப்போ நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன், எனக்கே வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஜிபேயில் அதிகமான அமௌண்ட் இருந்தாலோ இல்லை வங்கியில் அதிகமான அமௌண்ட் இருந்தாலோ அறிவிக்கப்படாமையே 100 ரூபாய் இல்லை 50 ரூபாய் எடுக்கிறது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாகிவிட்டது. அது அனைவருக்கும் தெரியும். அதுவே ஒரு புகார் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு பணத்தை வந்து எடுக்கிறாங்க, எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வாடிக்கையாளர்களுக்கும் கரூர் வைஸ்யா பேங்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கனரா பேங்க், இந்த 4 பேங்க் தான் ஹாட்ஸ்பாட்டாக என்ன பண்ணுறாங்க, பிடுங்குறாங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ரீசனே தெரியல. பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம மணி டிரான்சாக்ஷன் பொறுத்து ஒட்டுமொத்தமான அமௌண்ட்டும் பிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இப்போ வரைக்கும் இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விளக்கமும் அளிக்காமல் வங்கி தரப்பினர் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அது பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். சப்போஸ் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கூட சொல்லியிருந்தார், கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்துச்சுன்னா அதை எக்காரணத்திற்கொண்டும் மினிமம் பேலன்ஸாக, இப்போ ஒரு 500 ரூபாய் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குன்னா 1000 ரூபாய் வருது, 500 எடுத்துடலாம் சொல்லிட்டா. அதனால என்ன சொன்னாங்க, நேரில் கொடுக்கலாம். ரேஷன் கடைகளில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்கு முன்னாடி கோவிட் வரும்போது டோக்கன் கொடுத்துட்டு டேரெக்டாக போய் நம்ம வாங்கலை, 2000 ரூபாய் 4 நாள் 500 நோட்டு, அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணலான்னு பார்த்தா அது மாதிரி பண்ண முடியாது. வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. எத்தனை கோடி, 1.25 கோடி பேருக்கு வந்து கொடுக்கணும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஓகேங்களா. ஸோ பேங்க் மெத்தடிஸ் ப்ராசஸர் பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மினிமம் பேலன்ஸ் இனிமேல் பிடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோன்ட் வரி.